இன்னைக்கு வயல்ல நான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது, இந்த வாய்க்கா ஓரம் இருந்த சக்கரவள்ளி செடியெல்லாம் பார்த்தேங்க. இது போன தடவ நான் சாமந்தி செடி நட்டப்போ, அது கூட நட்டதுங்க. மழை பெஞ்சு வெள்ளம் போனதுல சாமந்தி செடியெல்லாம் வேஸ்ட்டா போச்சு. இந்த செடி மட்டும் நல்லா இருக்குதுங்க. இதுல கிழங்கு இருக்குதா என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாமே நானும் செக் பண்ணி பார்த்தேன். இப்பதாங்க வேர் நெறைய போயிருக்குது. அதுல ஒரு கிழங்கு மட்டும் பெருசா இருந்தது. நாங்கலாம் சின்ன புள்ளையில இந்த வேர கூட விடமாட்டோம். அப்படி சாப்பிடுவோம். அவ்ளோ பிடிக்குங்க எனக்கு சக்கரவள்ளி கிழங்கு. அதில அந்த வேர் சாப்பிட்டா கூட அவ்ளோ இனிப்பா இருக்கும். இப்பலாம் நம்ம பெரிய கிழங்கு சாப்பிட்டா கூட அந்த அளவுக்கு இனிப்பாவே இருக்க மாட்டேன்து. சப்புன்னு இருக்குதுங்க. நம்ம பச்சையா சாப்பிடும்போதே அவ்ளோ இனிப்பா நல்லாருக்கும். அவிச்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அவ்ளோ இனிப்பா நல்லாருக்கும். இப்ப நம்ம அவிச்சு சாப்பிட்டா கூட சக்கரவள்ளி கிழங்கு தான் சாப்பிடுறோமான்ற டவுட்டே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு இனிப்பாவே இருக்கறதில்ல. என்னதான் சொல்லுங்க, நாம அப்ப விளைஞ்ச காய்கறிய சாப்பிடுற டேஸ்ட்ட விட இப்ப விளையிற காய்கறி டேஸ்ட்டு ரொம்ப கம்மி தாங்க. உங்களுக்கும் சக்கரவள்ளி கிழங்கு எவ்வளோ பிடிக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாடா பாய்.